ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல், கேஸ் அடுப்பு மேலே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பால் எடுத்திருக்கோம் பாருங்கள். அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம். அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டோம். நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணியும் போடலாம் சர்க்கரை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மைதா ஒரு கப்பு, பாருங்க. அரை கப்பு கோகோ பவுட்ரு, ஒரு கப்பு எண்ணெய், அப்புறம் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூனு. இது நிறையா போட்டுறாதீங்க, அரை ஸ்பூன் போதும். இல்லைன்னா நல்லா இதாகிடும், கேக்கெல்லாம் அமைந்துடும் அப்படியே. அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெனிலா எசன்ஸு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இதை 1/4 கிண்ணம் வர மாதிரி போடுங்க. இது நிறையா போட்டுறாதீங்க, மேலே வந்துடும் இல்லைன்னா. அடுப்பு மேலே ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இட்லி குண்டால் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுருங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது. அப்புறமா இந்த கிண்ணம் வச்சு விட்ருங்க மேலே. கேக் போட்டோம் இல்லையா, கேக் பேட்டர் போட்டோம் இல்லையா, அதை வச்சு விட்ருங்க மேலே. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 45 நிமிஷம் சிம்லேயே வைங்க அடுப்பை. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கேக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு க்ரீம் வேணும்னா க்ரீம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படியும் சாப்பிட்லாம். நாங்கள் க்ரீம் தான் போட்டிருந்தோம். பாருங்கள், மேலே க்ரீம் போட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கோம் மேலே. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.